சீமான் கிட்ட வந்து நெறியாளர் வந்து விஜயும் ஒரு நடிகையும் சேர்த்து வச்சு பேசுகிறாங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. உடனே இதான் திராவிடம், இப்படி தான் செயல்படும் திராவிடம். தன்னை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சா உடனே திராவிடம் இப்படி தான் செயல்படும் அப்படின்னு சொல்ல வராரு. விஜயை எதிர்க்கிற எல்லாருமே இங்கே திமுக தொண்டராகணும் அவசியம் கிடையாது பார்த்துங்க. ஏன்னா பிஜேபி தொண்டர்களுக்கும் விஜயை பிடிக்காது. ஏன் இன்னும் சொல்ல போனால் எதிர்த்தரப்பில் இருக்க அஜித் ரசிகர்கள் கூட தான் விஜயை பிடிக்காது. அவங்க கூட தான் பரப்பியிருக்கலாம். சரி, இவர் சொல்கிறது உண்மையே வச்சுப்போம் நம்ம. அதாவது ஏதோ ஒரு அடிமட்ட தொண்டான் ஒரு தற்கூரி பைய ஷேர் பண்ணிட்டான் இதை. ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து அண்ணன் திராவிடம் இதுதான், திராவிட கொள்கை தான் அப்படின்னு பேசுவார் அண்ணா. ஆனால் அண்ணனோட கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கார்ல சாட்டை துரைமுருகன், அவர் என்ன பேசுகிறாருன்னா ரஜினியோட பொண்ணையும் இன்னொரு நடிகரை சேர்த்து வச்சு பேசுகிறாரு. ரஜினியோட அம்மாவை தப்பாக பேசுகிறாரு. அதாவது ரஜினியோட மருமகன் இருக்கான்ல அவரையும் இன்னொரு நடிகையும் சேர்த்து வச்சு பேசுகிறாரு. இதுதான் இவனுங்க கொள்கை பார்த்துங்க. அதாவது நாம் தமிழ் கட்சியோட கொள்கை வந்து அடுத்த வீட்டு பெண்களை தவறாக பேசுகிறது தான் கொள்கை. கோட்பாடை வச்சு சுற்றுறானுங்க. இவனுங்க வந்து என்னன்னா திராவிடம் இப்படி தான் நம்மள்ட்ட வந்து பாடம் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. அடுத்து வந்து அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது திராவிடத்தை எதிர்த்தா வந்து நம்ம கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ணுவானுங்க, அதாவது பெண்ணை வச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நடிகை வந்து சீமான் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த நடிகை வந்து திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் வந்து குற்றச்சாட்டு வைக்கலங்க, அதிமுக காலத்துலேயும் குற்றச்சாட்டு வச்சு தான் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீனே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து ஜெயலலிதா மாட்ட போய் நான் விளக்கம் கொடுத்தேன், அதாவது அந்த நடிகை குற்றச்சாட்டு வைக்கிறாங்களாம். இவர்கிட்ட மட்டும் அந்த விளக்கத்தை கேட்டு அந்த அம்மா கேஸை எடுக்காம விட்டாங்களாம். அதை வந்து பெருமையாக மேடையில் வேற பேசுகிற அந்த அம்மாவை புகழ்ந்து வேற. வெக்கமா இல்லை உனக்கு? ஜெயலலிதா அம்மா உண்மையாகவே நியாயவாதியாக இருந்தால் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்கணும். அந்த அம்மா அதை பண்ணல. ஏன் பண்ணல? இவர் திமுகவுக்கு எதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு தெரிஞ்சார் அந்த காலகட்டத்தில். அதாவது அதிமுக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.